வணக்கம். 1 year MBA versus 2 year MBA இந்த क्वेश्चन அடிக்கடி வருது. அதனால இதையும் ஆன்சர் பண்ணிடுவோம். 1 year MBA ஃப்ரெஷர்ஸ்க்கு கணக்கே கிடையாது. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சஸே கிடையாது. 1 year MBA பண்ணணும்னா இந்தியாவில் அட்லீஸ்ட் 2.5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ ஒர்க் எக்ஸ் இல்லாதவங்க ஃப்ரெஷராக இருக்கிறவங்க 1 year MBA பற்றி ஒரே பண்ணாதீங்க. ஒழுங்காக கேட், XAT, ஸ்னாப், NMAT இந்த எக்ஸாம்லாம் எழுதி 2 year MBAக்குள்ளே போகிற வழியை பாருங்கள். ரைட், நீங்கள் 2 year நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் இந்த வீடியோ இதோட உங்களுக்கு போதும். இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேண்டாம். இதே நீங்கள் வந்து 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது, நான் எப்படியும் எக்ஸாம் எழுதி போகிறதுக்குள்ள 2.5 வருஷம் ஆகிடும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். 2 year MBAல இதே வந்து உங்களுக்கு 2.5 years தான் இருக்கும் ஆவரேஜ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். 1 year MBAல உங்களுக்கு வந்து 7 years கிட்டத்தட்ட இருக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்று, இங்கே வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸாக இருப்பாங்க, ப்ராப்பர் MBA ஃபோக்கஸ்டாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இருப்பாங்க, நிறைய கம்பெனியில் வேறு பொசிஷனில் இருக்கவங்க இருப்பாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் பில்டு பண்ணலாம், இன்றைக்கே அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. ரைட், இது டைம் வந்து இது 1 வருஷம், இது 2 வருஷம். அதில் 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று, கடை நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு உடனே போய் வேலைக்கு சேர்ந்துடுவீங்க. இங்கே பொறுமையாக 2 வருஷம் கற்றுப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்து 1 வருஷம் தான் நீங்கள் சம்பளம் இல்லாமல் இருப்பீங்க. இங்கே வந்து 2 வருஷம் சம்பளம் இல்லாமல் இருக்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ரைட், அது இல்லாமல் 3வது விஷயம், இப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ப்ராப்பர் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் போய் காலேஜில் ஒழுங்காக படித்து ஐ வாண்ட் டு லிவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர் கோவிட் பேட்சாக இருப்பீங்க, நான் காலேஜுக்கே போல 3 வருஷம் முடிச்சிட்டேன், 4 வருஷம் முடிச்சிட்டேன், நான் ஐ வாண்ட் அ காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 year எடுக்காதீங்க, 2 years எடுங்க. ஏன்னா அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி மச் மோர் பெட்டர். யூ கேன் என்ஜாய் லாட் மோர் இன் அ 2 year MBA தேன் அ 1 year MBA. ரைட், பட் ROI என்னன்னு பாருங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்கன்னு பாருங்க, ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமா இல்லையான்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு கிரேட் லேக்ஸில் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் வந்து 1 year ப்ரோக்ராம், அதர் ப்ரோக்ராம் தான் 2 year ப்ரோக்ராம். அப்போ ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அப்போ ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமா இல்லையா அப்படின்னு பாருங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்க, எவ்வளோ வருஷம் நீங்கள் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் இருக்கீங்க, என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆன் அன் ஆவரேஜ் என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, வாட் இஸ் த மீடியன் நம்பர், இதெல்லாம் பாருங்கள். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, நான் பொறுமையாக 2 வருஷம் ஜாலியாக காலேஜில் நல்லா படித்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்தி இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் எனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை, எனக்கு சீக்கிரம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், ஐ கேனாட் அஃபோர்ட் டு ஹேவ் 3 more years, பொறுமையாக நான் சம்பாதிக்கிறேன் அப்படி இல்லை, எனக்கு அவசரமாக ஒரு MBA முடிச்சுட்டு டக்குனு சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 1 year MBA தான் அதுக்கு யூஸ்ஃபுல். ரைட், ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ் பிஹைண்ட் 2 year 1 year ஆன்ட்டு. அகைன் இதில் எதுவும் ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் கிடையவே கிடையாது. எது கரெக்டான ஆன்சர்னா உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட விருப்பு வெறுப்பு, உங்களுக்கு என்ன சூட் ஆகும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களால் எவ்வளோ ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியும், இதையெல்லாம் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு 2 year MBA வேணுமா, 1 year MBA வேணுமான்ட்டு. நான் கரெக்ட் ஆன்சர் சொல்லவே முடியாது. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது இதில்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபைல் பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கண்டிப்பாக அழுத்துங்க. ஆல் தி பெஸ்ட்.